ஹாய். காலையிலேயே நம்ம காட்டுக்கு வந்தாச்சு. மணி 6:15 ஆகுது. நம்ம அப்பாச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்பாச்சி பாரு, திஸ் இஸ் மை அம்மாவோடது. ஐயோ, எல்லாமே குடல் குந்தனியெல்லாம் பிஞ்சு போய் கிடக்காலை மாற்றணும். இது 2012 வாங்கின அப்பாச்சி. பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எங்கள் மம்மி அதனாலயா கொஞ்சம் கீழே தள்ளியே வெட்ட வேண்டியதானே. அதிகோலை வெட்டிகிட்டு இருக்கோம் காய்ஸ். நல்லா பசுமையாக இருக்கா? இது பட்டாலே ஜில்லுன்னு இருக்கும். தங்கமே, நம்ம காட்டில் நான் அகத்தியை கூட விடலை. நாங்கள் கூட ஃபஸ்ட் டைம் சாமி கும்பிட்டு பிடுங்கலை. களவாணி பறித்து அரையாக வெட்டிட்டு போச்சுங்க. இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அறுக்கிறோம் அகத்தி. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம உப்பு போட்டு தண்ணி பாய்ச்சி களவாணி நாய்களுக்காக வச்சுருக்கோம். என்னைக்கு பார்க்குறோமோ அந்த நாய் கையை வெட்டுறதான் வேலை. உண்மையில் தான் களவாணி நாயெலாம் எதுக்கு? நம்ம ஒரு விஷயத்த ஆசையோடு செய்கிறோம். அந்த ஆசையை கெடுக்கிறப்ப எப்படி இருக்குங்க? கேட்டு வாங்கிட்டு போங்க, களவாங்காதீங்க. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஒரு பில்லுன்னு சொன்னாங்க, இதை தான் போட்டிருக்கோம். நல்லா இருக்குதுங்க அறுக்கிறதுக்கு. நாங்கள் வாட்டு இப்போ சாடி இதோட 2வது தடவை. ஃபஸ்ட் டைம் ஒரு அறுத்தாச்சு. இப்போ செகண்ட் டைமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில பேர் சொன்னாங்க செகண்ட் டைம் அறுக்கிறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு. வளர்க்குற விதத்துக்குள்ளே தான் இருக்குது. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுக்குள்ளே தான் நல்லா வரும் போல். நல்லா இருக்குங்க நம்ம பில்லுக்கட்டு. அப்படியே க்ளீனாக ஒன்று போல் அறுத்து கொண்டு போகிறோம் பாருங்க. அங்கிட்ட அகத்திக்களை ஒடிச்சு வச்சுருக்கோம். இந்த வீட்டுக்கு போய் மாட்டுக்கு இறலி போடலாம். நம்ம அப்பாச்சியில் வச்சு எல்லா பிள்ளையும் கொண்டு வந்தாச்சு. ஓகே, நான் மாட்டுக்கு இறலி போட்டு என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். பாய். இன்னையோட மினி விளாக் இதுதான். இன்னைக்கு போய் குளிச்சு கிளம்பி சாப்பிட்டு கிளம்புறது தான் நம்ம கடைக்கு. ஓகே, இன்றைக்காவது சீக்கிரமாக போகலான்னு நினைக்கேன். பாய்.